அனைவருக்கும் வணக்கம். சமயக் தரிசனம் நல்லறம் என்கின்ற யூடியூப் சேனல் மூலமாக சமண அறக்கருத்துக்களை நாம் பயின்று வருகிறோம். அதிலே தற்போது அருங்கலச்செப்பு என்ற நூலிலே இருந்து இல்லற நெறி குறித்த கருத்துக்களை நாம் பயின்று வருகிறோம். அருங்கலச்செப்பு நூல் இல்லற நெறியினை விளக்கமாக கூறுகின்ற நூலாக விளங்குவதை நாம் பார்த்து வருகிறோம். அதனுடைய முதல் பகுதியாக நற்காட்சி என்கின்ற அம்சத்தை தற்போது கற்று வருகிறோம். அதிலே 8 அங்கங்கள், நற்காட்சிக்கு 8 அங்கங்கள் இருக்க வேண்டும் என்ற கருத்தினை சென்ற பதிவிலே நாம் பார்த்தோம். அந்த 8 அங்கங்கள், 8 உறுப்புகள் அஷ்டாங்கம் என்று சொல்வார்கள். அஷ்டாங்கம், அந்த 8 உறுப்புகள் குறித்து நமக்கு நூல் தொடர்ச்சியாக ஒவ்வொரு குறட்பாவாக நமக்கு விளக்குகிறது. மெய்நெறிக்கண் உள்ளம் துளக்கு இன்மை ஐயம் இல்லாத உறுப்பு. ஐயம் இல்லாத உறுப்பு, ஐயமின்மை, சந்தேகமின்மை என்ற முதல் உறுப்பு. அது என்ன முக்கியமாக எதை வைத்து அதை சொல்கிறார்கள் என்றால், மெய்நெறிக்கண் உள்ளம் துளக்கு இன்மை. மெய்நெறி, உண்மையான வழி, உண்மையான ஆகமம் அல்லது உண்மையான நெறிகள், அந்த உண்மையான நெறிகள் என்னவோ அதிலே உள்ளம் துளக்கு இன்மை. உள்ளம் தடுமாறாமல் இருக்க வேண்டும். கொஞ்சம் கூட அதில் தடுமாற்றம் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்டதாக இருப்பதுதான் சந்தேகம் இல்லாத நிலை. அதுதான் ஐயமின்மை என்கின்ற முதல் அங்கம் என்று இதிலே கூறுகிறார்கள். குற்றம் ஏதும் இல்லாத உண்மையான அறத்தை எந்தவித தடுமாற்றமும் இன்றி உறுதியாக நம்புவதே ஐயமின்மை உறுப்பின் இலக்கணமாகும். இப்போ இதனுடைய விளக்குவதற்காக இதில் பார்த்தீங்கன்னா ரத்னாகர சிராவச்சாரமும் இதையே தான் கூறுகிறது நமக்கு. அதனுடைய 11வது காதை, இதமேவ திருஷ்மேவ தத்துவம் நான்யதா சான்யதா இத்ய கம்பாய சாம்போவ சன்மார்கே சம்சயாருசி என்று கூறுகிறது. அதாவது ஆன்மாவுக்கு நன்மை செய்யக்கூடியது, இதமேவ நன்மை செய்யக்கூடிய அறமே நல்லறம். ஆன்மாவுக்கு நன்மை என்ன? ஆன்மாவை கடைத்தேற்றம் செய்வது, அதனை முக்திக்கு அழைத்து செல்வது, அதுதான் ஆன்மாவுக்கான நன்மை. வேறு எதுவும் ஆன்மாவுக்கு நன்மை கிடையாது. அதனால் அந்த ஆன்மாவை முக்திக்கு அழைத்து செல்லக்கூடிய அந்த பாதையை காட்டுவது, அதுதான் நல்லறம். அது இல்லாமல் மீதி இருக்கிறது எல்லாமே அறம் அல்ல, அது நல்லறம் அல்ல என்று கூறுகிறார். மீதி எதையோ கொடுக்கும், தேவகதியை கூட கொடுக்கும், அது முழுமையான நல்லறமானா அப்படி சொல்ல முடியாது. அதில் குறைபாடு இருக்குது. குறைபாடு இருக்கிறதால தான் சித்த நிலைக்கு போக முடியாமல் அதுக்கு கீழ் நிலையாக இருக்கக்கூடிய தேவ பிறவியில் கொண்டு போய் பிறக்க வைக்கிறது, மனித நிலையை பிறக்க வைக்கிறது. அதனால் அந்த அறமெல்லாம் நல்ல அறம் அல்ல என்று கூறுகிறார். அதுக்கு ஒரு உதாரணமாக இந்த காதையிலே நமக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறாரு நமக்கு ஆச்சாரிய ஸ்ரீ. ஒரு நீர்த்துளியை வாள் கொண்டு பிளந்தாலும் அது பிளவுறாது. ஒரு தண்ணி துளி ஒன்று விழுதுன்னு வச்சுங்களேன், அது ஒரு வாளால் நம்ம வேகமாக வெட்டினோம்னாலும் அந்த நீர்த்துளி பிளக்காது. அந்த வாள் போய் கீழே அடித்து ஏதாவது கல்லுலையோ எங்கேயோ மோதி அந்த வாள் வேண்டுமானாலும் தூள் தூளாக போய் விடலாம், அது கூட உடஞ்சி போயிடலாம். ஆனால் அந்த நீர்த்துளியை அது ரெண்டாக பகுக்க முடியாது. அந்த ஒளி வீசுகின்ற அந்த வாளினுடைய அந்த கூரான நுனி இருக்கு இல்லைங்களா, அது கூட அந்த நீர்த்துளியை பிளக்க முடியாது. இப்போ அது போன்றதாக தத்துவங்கள் மீது முழுமையான நம்பிக்கையை வைக்க வேண்டும். கொஞ்சம் கூட அதில் பிளவு என்பது இல்லாதது மாதிரி தடுமாற்றம் என்பது இல்லாமல் முழு நம்பிக்கை வைப்பதே ஐயமின்மை என்ற உறுப்பு. எதன் மீதுனா தத்துவங்கள் மீது. அதுதான் அங்கே மெய்ப்பொருள் என்று நமக்கு சொல்லுகிறோம். தத்துவங்களை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். நமக்கு 5 அத்திகாயங்கள், 6 திரவியங்கள், 7 தத்துவங்கள்,
9 பதார்த்தங்கள், வினை கொள்கை, இவை எல்லாமே நம்முடைய தத்துவங்களில் அந்த அந்த வார்த்தைக்குள்ளால் அடங்கக்கூடியது தான். அதில் முழுமையான நம்பிக்கையை வைக்க வேண்டும் என்பது தான் இந்த ஐயமின்மை என்ற இந்த உறுப்பு. அதில் எந்த விதமான தடுமாற்றமும் இருக்கக்கூடாது என்று தான் இதிலே நமக்கு சொல்கிறார்கள். இப்போ நம்முடைய இந்த இல்லற நெறியினை குறித்த இன்னொரு சமஸ்கிருத நூல் புருஷார்த்த சித்தி உபாயம் என்று நம்ம ஏற்கனவே தெரிந்து கொண்டோம். அதிலும் கூட இந்த நல்லறத்தினுடைய அங்கம் குறித்து குறிப்பிடப்படுகிறது. சகலம் அநேகாந்தாத்மகம் இதம் உக்தம் வஸ்து ஜாதம் அகிலஞை கிமு சத்யம் அசத்யம் வா ந ஜாது சங்கா இதி கர்த்தவ்யா. அதாவது அகிலஞை என்று சொன்னால் அகிலம் முழுவதும் அறிந்தவர், அகிலம் முழுமை இருக்கின்ற அந்த முழுமையான ஞானத்தை உடையவர். அவர் உக்தம் கூறியிருக்கிறார். எதனா பொருள்களுடைய இயல்ப வஸ்து ஜாதம், அந்த முழுதுணர் அறிவர். அகிலஞை என்று சொன்னால் சர்வஞர் என்பது இன்னொரு வார்த்தை தான். அதனால் அந்த முழுதுணர்ந்தவர் இருக்கிறார் இல்லைங்களா, அவர் நமக்கு எல்லா பொருள்களுடைய இயல்புகளை, தன்மைகளை கூறியிருக்கிறார். அது எப்படிப்பட்டதாக இருக்கிறதுனா சியாத்வாத வடிவமாக இருக்கிறது. அநேகாந்தவாதம், சியாத்வாதம் என்றால் அதுதான். அதாவது ஏகாந்தவாதம் தான் நான் சொன்னதான் கரெக்டுன்னு சொல்கிறது. அநேகாந்தவாதம் என்றால் அதில் இருக்கின்ற நன்மை தீமைகளையெல்லாம் அலசி பார்த்து அதில் சரியானதை ஏற்றுக்கொள்வது. நான் சொல்கிறது தான் உண்மை அப்படின்றது கிடையாது. அதுதான் இந்த ஐயமின்மைக்கு முக்கியமான விஷயம். எப்படின்னு சொன்னால், அவர் ஒரு மகானாக ஆகிவிட்டார். ஆனால் அவர் சொன்னதான் கரெக்டுன்னு நான் எப்படி ஒத்துக்கிறது என்ற கேள்வி வரும் இல்லையா? கண்ணை மூடிக்கிட்டு ஏற்றுக்கன்னு சொல்லி நம்முடைய பகவானும் கூறுவது கிடையாது. ஆராய்ந்து பாருங்கள். நான் சொல்வதை கொல்லாமை, கொலை என்பது தப்பு, கொல்லாமையை கடைபிடிக்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன். அதை சரியா தப்பான்னு சொல்லிட்டு நீங்கள் ஆராய்ச்சி செய்து பாருங்கள். அதுக்கு காரணத்தெல்லாம் நான் சொல்கிறேன், ஏன் கொல்லக்கூடாதுன்னு. எல்லா உயிரும் சமம். உங்களுக்கு எப்படி ஒரு உயிர் இருக்கோ அது போன்றது தான் எறும்புக்கும் ஒரு உயிர் இருக்கிறது. உங்கள் உயிர் போகும்போது எப்படி ஒரு நிலை உங்களுக்கு இருக்குமோ அது போன்றது தான் அந்த எறும்புக்கு, மிகச்சிறியதாக இருக்கின்ற அந்த எறும்புக்கும் உயிர் போகும்போது அப்படித்தான் இருக்குது. அதனால் அதை நான் கொல்லாதுன்னு சொல்கிறேன். இப்படித்தான் நமக்கு பகவான் சொல்கிறார் ஒவ்வொரு விஷயத்தையும். அப்போ நீங்களே ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள், நான் சொல்கிறது ரைட்டாக தப்பான்னு பாருங்கள். பார்த்து சரியானதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போ கொல்லாமை என்பது சரியானது என்று நாம் ஏற்றுக்கொள்கிறோம். சகலம் எல்லா பொருள்களிலும் அப்படித்தான். எல்லா பொருள்களையும் கூறியவர் அவர் தான். சகலம் பக்தி ஜாதம். அப்படிப்பட்டதை கிமு சத்தியம் அசத்தியம் வா, அதாவது இது சத்தியமா உண்மையா, அசத்தியமா, இது உண்மையல்ல பொய்யா என்று ஐயம் கொள்ளக்கூடாது. ஏன், நீங்கள் ஆராய்ச்சி செய்யுங்க, செய்து ஏற்றுக்குங்க. சேர்த்துக்கிட்ட பிறகு அதில் நம்ம எந்த விதமான ஐயப்பாடும் இருக்கக்கூடாது. எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. நம்ம குறளாசிரியர் சொல்லியிருக்கிறார். முதல்ல அதை எண்ணி துணிக கருமம் இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணி இதுதான் சரி அப்படின்னு ஏற்றுக்குங்க. அப்புறம் துணிந்த பின் எண்ணுவது என்பது இழுக்கு, அது சரி கிடையாது அப்படின்னு சொல்கிறார். அதைத்தான் இங்கேயும் நமக்கு அதை சொல்வதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் இது உண்மையா பொய்யான்ற அந்த சந்தேகமெல்லாம் இல்லாமல் நீங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டது தான் ஐயமின்மை, நிச்சங்கீதம். நிச்சங்கா என்று நாம் பார்த்தோம், நிச்சங்கீதம் என்றும் அதை கூறுவார்கள். நிச்சங்கீதம் என்ற அந்த முதல் அங்கமாக அது கூறப்படுவது புருஷார்த்த சித்தி உபயத்தில். அதுக்கு விளக்கத்துக்காக நம்ம பார்க்கிறோம். அப்போ 3 விதமான விஷயங்களை நம்ம நல்ல நம்பிக்கை வைக்க வேண்டும் ஃபஸ்ட்டு. அதுதான் இந்த ஐயமின்மைக்கு முக்கிய வேர் போன்றது. முழுதுணர்ந்த வீதராக பகவான் ஒருவரே தேவர். தேவர் என்றால் தெய்வம், கடவுள், இறைவன், எப்படி வேணாலும் சொல்லலாம். தேவர்னால் நீங்கள் தேவ உலகத்தில் இருக்கிறவங்கள நினைக்கக்கூடாது. நம்ம தேவ சாஸ்திர குருன்னு தான் சொல்கிறோம். தேவ என்றால் அவர் இறைவன், சித்தர் அல்லது அரகந்தர், அவங்கள தான் நம்ம தேவர்கள் என்று சொல்கிறோம். தேவர் என்று நாம் அழைக்கிறோம். அந்த தேவ உலகத்தில் இருக்கிறவங்க வேற. ஆனால் நாம் தேவ என்ற வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம். அப்போ 2 பண்பு இருக்கும் அவர்கிட்ட. முழுது உணர்ந்தவர் வீதராக. வீதராகனா பற்றுகள் இல்லாதவர். முழுதும் உணர்ந்தவர் வீதராகனாக இருப்பார். வெறுப்பு இல்லாதவராக இருப்பார்.
அப்படிப்பட்ட அவர்தான் தேவர். அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஆயுதங்கள், பிற உலக விஷயங்கள்லாம் அலங்காரங்கள், அந்த வடிவமாக இருக்கின்றவர்கள் எல்லாம் மித்யா தேவர் என்று நமக்கு இதில் தெளிவாக சொல்கிறார்கள். கையிலே ஆயுதத்தை பிடித்து கொண்டிருப்பார்கள். அப்புறம் அதுக்கு அலங்காரங்களை அவங்க தலைப்பாக இருக்கும், கையில் ஷோல்டரில் இருக்கும், மணிகளை எல்லாம் அணிந்திருப்பார்கள். இந்த மாதிரி அலங்காரங்களை செய்து கொண்டு பூசி இருப்பாங்க. ஏதாவது சந்தனம், குங்குமம் போன்றவற்றையெல்லாம் பூசி, அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த வடிவங்கள் எல்லாம் மித்யா தேவராளாக கூறப்படும். இதை புரிந்து கொள்ள வேண்டும். இதிலே முழுமையான நம்பிக்கையை நம்ம வைக்கணும். இதில் ஏறக்குறைய நான் இதை கொஞ்சம் பார்த்துக்கிறேங்க, அதை கொஞ்சம் பார்த்துக்கிறேங்க, அதுக்கெல்லாம் இங்கே இடமில்லை. பின்னாடி வரும்போது நமக்கு அது இன்னும் நல்லா விரிவாகவே வரும். அதனால் இதை நம்ம இன்றைக்கே இப்போவே இந்த பதிவு பார்க்கும்பொழுது நம்ம அதை முடிவு பண்ணிக்கணும். அதே போல் 2வது அம்சம், அரகந்தர் அருளியதே ஆகமம். அவர் திவ்யதுணி மூலமாக கொடுக்கறது தான் ஆகமம். ஆதிநாதர் முதல் மகாவீரர் வரை 24 அரகந்தர்களும் 25 தீர்த்தங்கரர்களும் சொன்னது தான் ஆகமம். இம்சை, காமம், குரோதம் ஆகியவற்றை போதிப்பவை மித்யா சாஸ்திரம். இந்த இம்சை செய்வதால் அதாவது பலியிடுங்கன்னு சொல்கிறது, யாகம் வளர்த்துங்கன்னு சொல்கிறது. அதில் யாகத்தில் பழைய காலத்துலலாம் மிருகங்களை தான் போட்டாங்க. இப்போ தான் அதெல்லாம் மாறி ஏதோ மற்றெல்லாம் போட்டிருக்காங்க. இப்போ அதுபோல் இம்சையை தரக்கூடியது, காமம் அந்த ஆசையை தூண்டக்கூடிய விஷயங்களை செய்வது, குரோதம் மனசில் அந்த விபாவத்தை உண்டாக்கக்கூடியவை, இவற்றையெல்லாம் சாஸ்திரமாக சில இடத்திலே வைத்திருக்கிறார்கள். அவையெல்லாம் மித்யா சாஸ்திரம். அதே போல் பற்றற்றவரே தூய குரு. எந்த பற்றும் இல்லாதாக புற பற்றுகள் 24ஐயும் நீக்கியவர் தான் தூய குரு. வேடதாரிகள், லோபிகள், வேடதாரிகள்னால் பலவிதமான அலங்காரங்களை செய்து கொண்டு அவர்கள் துறவிகளாக காட்டப்படுகிறார்கள். லோபிகள்னால் நிறைய பணத்தை சேர்த்து வைத்துக்கொண்டு அந்த பணம் தம்மை விட்டு போகக்கூடாது என்பதை காப்பதற்காகவே இருக்கிறார்கள். நம்ம யாரையும் குறிப்பிட்டெல்லாம் சொல்லலை, இவங்க சொல்லக்கூடிய நூலில் சொல்வதைத்தான் நாம் சொல்கிறோம். காமுகர், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆசை உள்ளவர்கள், விருப்பு வெறுப்பு உள்ளவர்கள், இவர்கள் எல்லாம் மித்யா குரு. இவர்கள் எல்லாம் சரியான குரு இல்லை. இந்த 3 விஷயத்தையும் உண்மையான தேவர் யார், உண்மையான சாஸ்திரம் யார், உண்மையான குரு யார் என்பதனை நாம் அதற்கு இலக்கணம் இங்கேயே சொல்லியிருக்கு. இந்த இலக்கணத்தில் இருப்பதைத்தான் நாம் நம்ப வேண்டும். முழு நம்பிக்கை வைக்க வேண்டும். எந்த விதமான தடுமாற்றம் இல்லாமல் நம்பிக்கை வைக்க வேண்டும். அதுதான் ஐயமின்மை என்கின்ற அந்த நன்னம்பிக்கையான அந்த விருப்பம், அந்த உறுப்பு. அதில் நம்ம தமிழ் நூல்களே இருக்குது. நான் கொஞ்சம் தான் கொடுக்குறேன், நிறைய கொடுப்பதற்கு நேரம் பத்தாது. அதனால் நீங்கள் நூல்கள் குறிப்பிடுறேன், நீங்கள் அந்த நூல்களை பார்த்து கூட நிறைய பாடல்கள் இருக்கின்றன. துதிப்பாடல்கள் எல்லாமே இவற்றையெல்லாம் வலியுறுத்தும். பன்னவனார் சகம் 3 ஓர் மாத்திரை பார்க்கும் எங்கள் கண்ணவனார். சகம் 3 ஓர் மாத்திரை பார்க்கும். ஜகம் அதாவது உலகம், 3 உலகத்தையும் ஓர் மாத்திரைனா அப்படியே பார்த்த உடனே முழுசையும் கண்ணாடியில் பார்க்குற மாதிரி தர்ப்பணாயதே என்று சொன்னார ஆச்சாரியார். அந்த மாதிரி அது ஒரே கணத்தில், ஒரு கணத்தில் 3 உலகத்தையும் அங்கே இருக்கின்ற இயல்புகளையும் அதனுடைய முக்காலங்களையும் பார்த்து தெரிந்து கொள்கின்ற கண்ணவனார் அவர்தான் இறைவன். அது நூல் என்றால் என்ன? அறிவிலிகள் புல்லறம் மேவுவர் போகத்தின் மேல் உள்ள மோகத்தாலே. அறிவில்லாதவர்கள் புல்லறம், நல்லறத்துக்கு ஆப்போசிட் புல்லறம், அதாவது அறம் இல்லாதவற்றையெல்லாம் மேவுவர். அதை தங்களதாக ஆக்கிக் கொள்வார்கள், அதை தழுவுவார்கள். எதுக்கு? அவங்களுக்கு என்ன இருக்குது? போகத்தின் மேல் உள்ள மோகம். ஒரு போகம், நம்ம சௌகரியமாக இருக்கணும் அப்படின்ற அந்த மோகம் இருக்கு இல்லைங்களா, ஆசை இருக்குங்களா, அது இருக்கிறவங்க தான் நல்லறத்தை விட்டு புல்லறத்தை போய் சேருவார்கள். அதாவது சாஸ்திரம் என்று சொல்வார்கள். சாஸ்திரத்தை, தவறான தீய சாஸ்திரத்தை அவர்கள் சாஸ்திரமாக ஏற்றுக்கொள்வார்கள் என்று அங்கே இங்கே சாஸ்திரத்தை சொல்கிறார். அடுத்ததாக குரு என்பவரை பற்றி சொல்லும்போது, இயற்கை இறைவர் அல்லா துண்ணயவாதிகள் சொற்பொருள் நம்புவர் பிணங்குவரே என்று அந்த பாடல் முடியும். முக்கியமான சொல்களை மட்டும் கொடுத்துருக்கேன். இயற்கை இறைவர் என்றால் நம்முடைய இயற்கையாகவே இருக்கக்கூடிய அரகந்த பகவான். அவங்க இல்லாமல் துண்ணயவாதிகள், அவங்கள பின்பற்றாமல் துண்ணயவாதிகள், அந்த தூய நயத்தை, தூய விஷயங்களை எல்லாம் சொல்லக்கூடியவர்கள் துண்ணயவாதிகள். சொற்பொருள் நம்புவார், அவர்கள் சொல்லக்கூடிய அந்த சொல்லையும் அதனுடைய பொருளையும் நம்புபவர்கள் பிணங்குவரே, அவர்கள் முடங்கி போய்விடுவார்கள், அவர்கள் தவறான வழியிலே செல்வார்கள் என்று அந்த 3 தேவ சாஸ்திர குரு குறித்தும்
திருநூற்று அந்தாதியிலே நமக்கு அவிரோதியார் பாடியிருப்பதை பார்க்கிறோம். நிறைய பாடல்கள் இந்த நூலில் இருக்கின்ற திருமேற்றிசை அந்தாதியில் இருக்குது. அப்புறம் நிறைய தமிழ் நூல்களிலே, துதி நூல்களிலே இவை எல்லாமே வருகின்றன. பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நம்ம அப்பப்போ கொஞ்சம் கொடுக்கலாம். இப்போ இந்த அச்சம் ஏற்படுவதற்கு காரணம், நமக்கு இந்த சந்தேகம் ஏற்படுவதற்கு காரணம் என்னென்னா பயம்தான். பயம் இருக்கிற இடத்துல சந்தேகம் இருக்கும் என்று நமக்கு உரைநூல் ஆசிரியர் கூறுகிறார். பயம் இல்லாமட்டா சந்தேகம் இருக்க வாய்ப்பே இல்லை. அது சரியா தப்பான்ற அந்த எண்ணமே பயம்தான். அந்த பயத்தை 7 வகையாக நமக்கு பிரித்து கொடுத்திருக்கிறார்கள். முதலாக இகலோக பயம். இகலோக பயம்னா இகலோகம், இந்த லோகம், இந்த உலகம். இந்த உலகத்திலே பயம். நம்ம எதிர்காலத்தில் எப்படி நம்மலாம் நினைக்கிறதெல்லாம் செய்ய முடியுமா, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் மேலே வந்துட்டுருக்கோம், இது நிலைக்குமா, எங்கேயாவது ஒரு இடத்துல சிக்கல் வந்துடுமா, வியாபாரம் செய்கிறோம், தொழில் செய்கிறோம், எவ்வளவோ விஷயங்கள் இருக்கின்றன. குடும்பத்தை பார்க்குறோம், பசங்களுக்கெல்லாம் அவர்களுக்கெல்லாம் நல்ல வாழ்க்கை அமைத்து கொடுக்க வேண்டும், திருமணம் செய்ய வேண்டும், படிக்க வைக்க வேண்டும். இவற்றையெல்லாம் பார்த்து பயம், அந்த பயம் நமக்கு இருக்கும். இது பிறருக்கு செய்வது. ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம், இந்த லோகத்தில் நம்முடைய ஆன்மாவுக்காக பயப்படுதல், இகலோக பயம். அது இருக்கக்கூடாது. பரலோக பயம், அடுத்த பிறவியில் நம்ம என்னவா போய் பிறந்துருவோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது. இப்போ இதன் ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா, அந்த நற்காட்சி உள்ளவர்களாக இருந்தால் யுகலோக பயம் போயிடும். எதிர்காலத்தில் என்ன நடக்குதுன்னா, நம்ம செய்திருக்கின்ற வினைகளுக்கு ஏற்ற மாதிரி நடக்க போகுது. நம்ம என்னென்ன வினைகளை கட்டி கொண்டு இருக்கிறோமோ, எந்தெந்த வினைகள் உதயத்துக்கு வருமோ, அது நல்வினை வந்தால் நமக்கு இன்பம் நிகழும், தீவினை வந்தால் துன்பமாகத்தான் போகும். அதை நம்ம நினைத்து அதனால் வருந்துவதாலோ இல்லை அதற்காக நம்ம பாதை மாற்றிக்கொள்வதாலோ எந்த பயனும் கிடையாது என்பதை உணர்ந்தவர்களுக்கு இந்த உலகத்தில், இந்த வாழ்வில் பயம் இருக்காது. அதே போல் அடுத்த பிறவியை பற்றி பயமும் அவர்களுக்கு இருக்காது. ஏன்னு கேட்டால், இந்த பிறவியில் நம்ம நற்காட்சியை சரியான முறையில் ஏற்றுக்கொண்டால் இப்போ இருக்கிற பிறவியை விட நல்ல பிறவியாகத்தான் அடுத்த பிறவி அமையும். அந்த நம்பிக்கை தானாக வரும். நற்காட்சி உள்ளவர்களுக்கு என்னென்ன வரப்போகுதுன்றதை நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். அவர்களுக்கு நல்ல பிறவிகள் அமையும். அப்போ இப்போவே நற்காட்சியை நம் கையில் எடுத்து கொண்டு விட்டால் பயம் என்றது இருக்காது, பரலோக பயம் இருக்காது. அதே போல் மரண பயமும் இருக்காது. நம்ம ஏன் சாவு பத்து பயப்படணும்? ஏன்னு கேட்டால், இதை விட நல்ல பிறவி தான் கிடைக்க போகுதுன்னா, அப்போ இந்த பிறவி முடிஞ்சு போட்டோம், நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. இதை விட நல்ல பொசிஷனுக்கு போகிறோன்னா இந்த பொசிஷனை விடுறதுக்கு நம்ம தயங்க மாட்டோம் இல்லையா, பயப்பட மாட்டோம். அப்போ அந்த நற்காட்சி என்பது தான் இந்த மூன்றுக்கும் காரணமாக அமையும். அதே போல் வேதனா பயம், நோய் பற்றிய பயம். நோயை பற்றிய பயமும் அதுதான். நாம் கொண்டிருக்கின்ற வினைகளை, சேர்த்து கொண்டிருக்கின்ற வினைகளுக்கு ஏற்றவாறு தான் அந்த துன்பமானது அசாதா வேதனையம் உருவானால் அந்த நோய் வரும். அப்போ அதனால் நம்ம அனுபவித்து தான் தீரணும். அதை அனுபவித்தால் அந்த வினை கழிந்து போயிடும், அதோடு அந்த வினை நம்மளை விட்டு போய்விடும் என்ற ஆறுதலை நாம் மனதிலே வைத்து கொண்டால், அந்த வேதனா பயம் என்கின்ற வேதனைப்படுகின்ற நோய் வந்தால் நம்ம கஷ்டப்படுவோம் என்ற பயம் போய்விடும். அரக்ஷா பயம், ரக்ஷ என்றால் காப்பாற்றுதல், அரக்ஷா என்றால் காப்பாற்றுறதுக்கு ஆள் இல்லை, நமக்கு யாருமே உதவி செய்யலை, யாருமே எந்த விதத்துலேயும் நமக்கு காப்பாற்ற மாட்டேங்கிறாங்க. அப்படியெல்லாம் நம்ம பயந்துக்கிட்டே இருக்கிறோம் வாழ்க்கையில். யாராவது ஒருத்தர் நமக்கு எளியவர்கள் இருக்கிறாங்க, பணம் இல்லாதவர்கள் இருக்கிறாங்க, வசதி இல்லாதவர்கள் நம்ம இருக்கிறோம். அப்போ அந்த மாதிரி பணம் இல்லாமலும் வசதி இல்லாமலும் இருக்கின்ற நாம் என்ன நினைக்கிறோம், நம்மளை காப்பாற்றுறதுக்கு யாரும் இல்லையா, ஒரு ஆபத்து வந்துட்டால் உடனே உதவி செய்கிறதுக்கு யாரும் இல்லையா நம்ம நினைக்கிறோம். அந்த மாதிரி யார் ரட்சை செய்யக்கூடியது ஒரே ஒன்று தான், நம்முடைய விதி தான் நமக்கு நம்முடைய அரணாக இருக்கும். அது நம்முடைய தீர்த்தங்களுடைய வழியிலே நம்ம அதை சென்று புரிந்து கொள்ள வேண்டும். அது அரக்ஷா பயம். அந்த பயமும் இருக்கக்கூடாது. அகுப்தி பயம். அகுப்தி பயம்னா ரகசியம் தெரிந்து விடுமோ, ஐயோ நம்ம சில விஷயங்கள்லாம் ரகசியமாக வச்சுருக்கிறோமே, அப்போ தெரிந்து விடுமோ, தெரிஞ்சிட்டா நமக்கு நம்முடைய வசதி போயிடும், பெயர் போயிடும், நமக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு போயிடும்ன்ற மாதிரி ஒரு எண்ணமானது எப்போ இருந்துக்கிட்டே இருக்கும். அது யாருக்கு இருக்குன்னா, நற்காட்சி இல்லாதவர்களுக்கு தான். நம்முடைய லைஃபே ஓப்பனான ஒரு விஷயமா, வெளிப்படையான ஒரு விஷயமா இருந்துட்டா அப்போ ரகசியம்ன்றது எதுவுமே கிடையாது. அப்போ அந்த மாதிரி ஒரு நிலை நாம் சரியான வழியில் போயிட்டு இருந்தோம்னா நம்ம எந்த தவறும் செய்யலைன்னா, தவறு செய்தது தான் ரகசியமாக வைப்பாங்க.
அதனால் அந்த தவறுகளுக்கு இடம் கூடாத ஒரு வாழ்க்கையை வைத்துக்கொண்டால் அந்த பயம் இருக்காது. அகஸ்மத் பயம். அகஸ்மத் பயம்னா திடீர்னு வர்றது. அதாவது அகஸ்தமமாக வந்தோம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி திடீர் என்று எதிர்பாராமல் வருகின்ற பயம். நம்ம ஒரு விஷயத்தை திங்க் பண்ணிகிட்டு இருப்போம், திடீர்னு மனசுக்குள்ளார ஒரு பயம் வந்துடும். அது காரணமே இருக்காது. அந்த பயம் ஏன் வந்தது அப்படின்னு சொல்ல நம்ம கண்டே பிடிக்க முடியாது, காரணம் இருக்காது. அதுபோல் வர்றது அகஸ்தம் பயம். இப்போ இந்த 6 பயமும் இல்லைன்னா இந்த பயத்துக்கு இடமே இல்லை. மேலே இருக்க 6 பயத்தை நம்ம திறந்துட்டோம்னா அந்த அகஸ்தமாக வரக்கூடிய பயம் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் இந்த மாதிரி 7 வகையான பயங்கள் தான் நமக்கு அது கரெக்டாக, இது கரெக்டாக, இந்த கடவுளை போய் கும்பிடலாமா, அந்த கடவுளை போய் கும்பிடலாமா, இந்த சாஸ்திரத்தை படித்து அதன்படி நடக்கலாமா, ஜோசியம் பார்க்கலாமா, அப்புறம் அந்த குரு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் இது கொடுத்தாருன்னா, கையில் ஏதாவது ஒன்று கொடுத்தாருன்னா நமக்கு எல்லாம் சரியாயிடும், இல்லை அவரை போய் நம்ம வணங்கிட்டு வரணும், மாதத்துக்கு ஒரு தடவை போய் அவருடைய நிகழ்ச்சிகளில் நம்ம கலந்துட்டு வந்தோம்னா நமக்கு எல்லா விதத்துலையும் சரியாக போயிடும். இதெல்லாம் எதன் காரணமாக வருகிறதுனா பயத்தின் காரணமாக வரக்கூடியது தான். இந்த பயத்துக்கு நற்காட்சி உள்ளவர்களுக்கு தெரிஞ்சுடும், எல்லாம் வினையினுடைய வழியாகத்தான் செல்லும். நாம் சரியான நற்காட்சியோடு நடந்து கொண்டால் இந்த உலகத்திலையும் சரி பரலோகத்திலும் நாம் எந்த விதமான கவலையும் பட வேண்டியதில்லை, பிறவியை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை, காப்பார் யாரும் இல்லைன்னு கவலைப்பட வேண்டியதில்லை. அந்த மாதிரி எண்ணமானது ஐயம் நீங்கியவர்களுக்கு, சந்தேகம் நீங்கியவர்களுக்கு வந்துடும். ஏன்னா அவங்களுக்கு பயம் இருக்காது. எது சரியான குரு யார், சரியான சாஸ்திரம் எது, சரியான இறைவன் யார், இதை தெரிந்து கொண்டாலே இந்த பயமும் இருக்காது. அதற்கு ஐயமின்மை என்பது ஒரு முக்கியமான காரணமாக அமைந்துவிடும். இப்போ இதை குறித்து நமக்கு ஒவ்வொரு அங்கத்தை குறித்தும் ஒரு கதை சொல்கிறார்கள். அது சுருக்கமாக நான் சொல்லிடுறேன், நோட்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஐயமின்மை என்பதற்கு அஞ்சன சோரனுடைய வரலாறு கூறப்படுது. இது அருங்கலைச்சிப்பு நூலிலே வரக்கூடிய கதை. அந்த நூலிலே வரக்கூடிய கதை நமக்கு நூலாசிரியர்கள் அதை விரிவாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அஞ்சன சோரன் என்ற அந்த கதையானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மகத தேசத்திலே ராஜகிரகம் என்ற ஒரு நகரம், அதனுடைய தலைநகரம். அங்கு ஜினதத்தன் என்கின்ற ஒரு வணிகன், அவன் தவம் செய்து ஒரு சில விஷயங்களை எல்லாம் தவம் செய்து ஒரு வித்யுத் பிரபன் என்ற ஒரு வித்யாதரன் மூலமாக அவன் சில வித்தைகளை கற்றுக்கொள்கிறான். அதில் ஆகாச காமினி என்ற அந்த வித்தை ஆகாய மார்க்கமாக நான் நினைக்கிற இடத்துக்கெல்லாம் போகலாம். அந்த மாதிரி ஆகாய காமினி என்ற அந்த வித்தையை அவன் சாதித்து அவன் என்ன செய்கிறான்னா, மேருமலை போன்ற இடங்களிலே சென்று அக்கிருத்திம ஜனாலயங்கள்லாம் அங்கே இருக்குது, நமக்கு பார்த்துருக்குறோம், இயற்கை ஜனாலயங்கள். அந்த ஜனாலயங்களையெல்லாம் அவ்வப்போது ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு ஒரு முறை சென்று தரிசித்து வந்து கொண்டு இருக்கிறார். இப்போ அவருடைய நண்பர் சோமதத்தன் என்ற ஒருவர் இருக்கிறார். அந்த சோமதத்தன் தானும் இதுபோல் இந்த விதையை சாதித்து இயற்கை ஜனாலயங்களை சென்று துதித்து வர வேண்டும் என்ற ஆவல் அவருக்கு இருக்கிறது. அதனால் அவர் கேட்குறார் இவர்கிட்ட, எப்படி இந்த விதையை கற்றுக்கிட்டேன்னு. அவரும் நான் சொல்கிறேன், நீங்கள் அந்த மாதிரி செய்தால் உங்களுக்கு அந்த ஆகாச காமினி வித்தை கைவரும் என்று சொல்கிறார். அப்போ நானும் அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும் பொழுது, அந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமான ஒரு இடத்திலே மேலே ஒரு உரி கட்டி அதில் ஏறி உட்காரணும். கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஈட்டி, வாள் போன்ற ஆயுதங்கள் எல்லாம் கூர் மேலே இருக்கிற மாதிரி இங்கே படத்தில் காண்பிக்கப்பட்டிருக்கிறது இல்லையா, அதுபோல் அந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த உரியை ஒரு 108 கயிறை வச்சு கட்டியிருக்கிறாங்க. இந்த உரி மீது அமர்ந்து கொண்டு ஓ நமோ ரகந்தானம், நமோ சுதனம், நமோ ஆயிரியானம், நமோ வச்சானம், நமோ லோயே சப சாகுனம் என்று அந்த பஞ்சமந்திரத்தை ஒரு முறை சொல்லி ஒரு கயிறை அறுத்து விடணும். அங்கே தொங்கிக்கிட்டு இருக்கு இல்லைங்களா, அந்த பிரி கயிறை ஒரு கயிறை அறுத்து விடணும். அடுத்து ஒரு தடவை மந்திரத்தை சொல்லி இன்னொரு பிரியாக இருக்கணும் அங்கே உட்காந்தபடியே. அவ்வாறு 108 முறை, 108 கயிறு இருக்குது. 1008 கயிறு இருக்கிறதாவும் நூல்கள், வெவ்வேறு நூல்களில் கதை வருது. நம்ம 108ன்னு வச்சுக்கலாம். அந்த 108 கயிறையும் அறுத்து விட்டால் உங்களுக்கு ஆகாச காமினி வித்தை வந்துடும் சொல்கிறாரு சோமதத்தன்ட்ட. சோமதத்தன் இதை முதல்ல பார்க்குறாரு. பார்த்துட்டு சரி எப்படி இருந்தாலும் பார்த்துக்கலாம், நம்ம பஞ்ச நமஸ்கார மந்திரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை மேலே ஏறி உட்காந்து அவர் அதை சாதனை செய்ய ஆரம்பிக்கிறார். கொஞ்சம் ஒரு 4-5 கயிறு அறுத்த உடனே ஒரு பக்கம் தாழ்ந்துடுச்சு. தாழ்ந்த உடனே இவருக்கு கொஞ்சம் பயம் வந்துடுது. கீழே இருக்கிறதெல்லாம் கூர்கூராக இருக்குது,
நம்ம நிச்சயம் பிழைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்துடுறாரு. வந்து கொஞ்ச நேரம் யோசனை பண்ணிவிட்டு, சரி அவர் சாதிச்சு தானே அந்த மாதிரி அந்த வித்தையை கற்றுக்கிட்டாரு, அது எப்படி நடக்கும் இல்லையான்னு ஒரு சமாதானம் பண்ணி கொண்டு மறுபடியும் ஏறி அந்த உரியில் உட்காந்துக்கிட்டு அந்த பஞ்சமந்திரத்தை சொல்லிவிட்டு இன்னும் ஒரு 10-15 கயிறுகளை அந்த பிரிகளை எல்லாம் கட் பண்ணி விடுறார். அப்போ இன்னொரு பக்கம் சாஞ்சிடுது, ஒரு பக்கத்தை பிடிச்சிக்கிட்டு தான் உட்கார வேண்டியதாக இருக்குது. இப்போ இது போன்ற மறுபடியும் அவருக்கு சந்தேகம் வந்துருச்சு, இறங்குது. இப்போ என்ன ஆகுது, அஞ்சன சோரன் என்பவன் ஒரு திருடன். அவன் அரண்மனையில் இருக்கின்ற அந்த விலை உயர்ந்த மணி ஆரத்தை எல்லாம் தூக்கிக்கிட்டு ஓடி வரான், திருடிக்கிட்டு ஓடி வரான். இதை வந்து காவலாளிகள் பார்த்துடுறாங்க. அது இருட்டு நேரமாக இருக்குது. அங்கே அவங்க துரத்திக்கிட்டே வராங்க. இவன் பின்னாடி துரத்திக்கிட்டே வர்றவன் என்ன பண்ணான், ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கிற இந்த மரத்துக்கு பக்கமாக ஓடி வரான். ஓடி வந்து அங்கே பார்த்தா நம்ம இங்கேருந்து தப்பிக்க முடியாது என்பதால் அந்த மணியை அங்கே போட்டுட்டு இந்த மரத்தாண்ட வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். இவர் மேலே ஏறுறாரு, கீழே இறங்குறாரு, ஏதோ கயிறு அறுக்கிறாரு, கீழே இறங்குறாரு, மறுபடியும் மேலே ஏறுறாரு. இதை பார்த்துக்கிட்டே இருக்கான். அவங்க அந்த காவலாளிகள்லாம் அந்த மணி அங்கே போட்டு கீழே விழுந்த உடனே இருட்டில் இனிமேல் போய் எங்கே தேடுறதுன்னு அந்த மணியை எடுத்ததால் அவங்க கிளம்பி போயிட்டாங்க. அப்புறம் இவர் கீழே ஒரு தடவை இறங்கிட்டு, சரி இனிமேல் நமக்கு இது முழுசு நம்மளால் முடிக்க முடியாதுன்னு துண்டை உதறி தோளில் போட்டு கிளம்பலான்னு பார்க்கும்போது அந்த திருடன் வெளியே வரான். வெளியே வந்து, என்னங்க இவ்வளோ நேரம் இன்னும் ஏறினீங்க இறங்கினீங்க செய்துட்டு. அப்போ அவர் இந்த விவரத்தை சொல்கிறார். எனக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருக்குதுங்க, நான் இருக்கிறதே உயிர், ஏதோ பூ கடை வச்சு நான் பழச்சிக்கிட்டு இருக்கேன், என் குடும்பம் இருக்குது, மனைவி இருக்காங்க, மனைவி மக்கள் இருக்காங்க, அவங்களெலாம் நான் காப்பாற்றிட்டு இருக்கேன். என் உயிர் போயிடுச்சுன்னா அப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? சரி, அப்புறம் வேறு எதனா வித்தை இதை விட நல்ல தொந்தரவு இல்லாத வித்தியாக இருந்தால் கற்றுக்கலான்ட்டு நான் போகலான்ட்டு வீட்டுக்கு போகிறேங்க. அவர் போய் சேர்ந்துட்டார். அஞ்சன சோரன் யோசனை பண்ணுறான், நம்முடைய வாழ்க்கையே இவ்வளோ திருடுறோம், எங்கிடம் அடிபடுறோம், மக்கள் பிடிச்சி அடிக்கிறாங்க, இப்போ காவலர்கள் துரத்திட்டு வராங்க, இன்றைக்கி உயிர் போதோ நாளைக்கு உயிர் போதோ நமக்கு தெரியாது. நம்ம கோயிலுக்கு போகிறோம், கும்பிட்றோம், அப்போ இவ்வளோ இதுக்கு மகிமை இருக்குதுன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காருன்னா நம்ம முழுமையாக அதை நம்புவோம் அப்படின்னு சொல்லி அந்த அஞ்சன சோரன் ஏறி அதில் உட்காந்து அதே போல் பஞ்சமந்திரத்தை சொல்லி ஒவ்வொரு கயிறாக அந்த கடைசி கயிறு அறுக்கும்போது கூட அதை பிடிச்சி தொங்கிக்கிட்டே அவன் அந்த கயிறையும் அறுக்கிறான். அந்த அறுக்கின்ற நேரத்தில் ஆகாச காமினி என்கின்ற அந்த தேவதை என்பவர்களை உங்களுக்கு தெரியும் நல்லா, அது வந்து வியந்திர தேவர்கள் தான். அவங்க ஒன்றும் வித்தியாசம், நம்ம சமண ஆகமம் ஒத்துக்கொண்டிருக்கின்ற அந்த விஷயந்தான். அதெல்லாம் பற்றி ஆராய்ச்சிகள் நிறைய இருக்குது. நம்ம கதையில் அதை கொண்டு வர வேண்டியதில்லை. அந்த மாதிரி ஆகாச காமினி என்கின்ற அந்த தேவதையானது அவனை வந்து தாங்கி பிடிச்சிக்குது கீழே விழாமல். அப்புறம் அவனுக்கு அந்த ஆகாச காமினி வித்தையை அவங்களுக்கு வந்துடுச்சு, நீங்கள் இனிமேல் போய் இயற்கை ஜனாலயங்கள் எல்லாம் விரும்புகின்ற இடத்துக்கு சென்று கும்பிடலான்னு சொல்லிட்டு அது போயிடுது. இவரும் அஞ்சன சோரனும் தன்னுடைய அந்த திருட்டு தொழிலை விட்டதெல்லாம் நல்லதாக போச்சு. நம்ம வந்து இறைவன் மேல் வைத்த நம்பிக்கை, முழுமையான நம்பிக்கை, கடைசி கயிறு இருக்கும்போது கூட சரி இதில் ஒரு நம்பிக்கை பஞ்சமந்திரத்தில் வைப்போம், நம்ம வச்சு தான் செய்தோம். அதனால் அந்த கடைசி வரைக்கும் அந்த இறைவன் மீது முழு நம்பிக்கையும் அவர் சொன்னதன் மீது முழு நம்பிக்கையும் வைத்து நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொள்ள வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வந்தான். அதனால் அந்த முதல் அங்கத்துக்கு ஒரு சான்றாக இந்த கதை நூல்களிலே கூறப்படுகிறது. அஷ்டாங்க சரிதம் என்ற மிக பழைய நூல் அதுவும் குறிப்பிட்டிருக்குது. நம்முடைய சிம்மச்சந்திர சாஸ்திரியார், திருவாளர் சிம்மச்சந்திர சாஸ்திரியார் அவர்கள் உரைநூல் எழுதியிருக்கார் ரத்னகண்டகத்துக்கு, அதுலேயும் இந்த கதை இருக்கிறது. அருங்கலிச்சப்பு உரைநூல் காப்ப அரவாணன் எழுதியிருக்காருன்னு நான் ஏற்கனவே சொன்னேன், அவருடைய இதுலேயும் அந்த கதை இருக்கிறது. கொஞ்சம் மாறுபாடோடு இருக்கும், அதையெல்லாம் சேர்த்த மாதிரி ஒரு கதையாக நாம் இதை பார்த்தோம். எனவே இந்த ஐயமின்மை என்கின்ற இந்த உறுப்பு இது முதல் உறுப்பாக நமக்கு அங்கத்திலே முதல் அங்கமாக கூறப்படுவதை பார்த்துருக்கிறோம். தொடர்ந்து மற்ற அங்கங்களையும் நாம் பார்க்கலாம். இந்த நல்லறம் என்கின்ற யூடியூப் சேனலுக்கு தாங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வருகிறீர்கள், பதிவு செய்து வருகிறீர்கள், கமெண்ட் எல்லாம் நம்முடைய நல்பவியர் தொடர்ந்து போட்டுக்கொண்டே வர டைம்லைனோட, அவருக்கு தனிப்பட்ட முறையில் நன்றி. மற்றவர்களும் செய்கிறாங்க. திரு தேவதாஸ் அவர்கள் ஒவ்வொரு பதிவுக்கும் தன்னுடைய கருத்தினை பதிவு செய்கிறார், அவருக்கும் என்னுடைய நன்றி. மற்றவர்களுக்கு அந்த எண்ணம் இருக்கும், தேவையானால் தொலைபேசியில் கூட நீங்கள் ஒரு சில பேர் தொடர்பு கொண்டு பேசுகிறார், அதுபோலவும் நீங்கள் சொல்லலாம். மாறுதலுக்கு வாய்ப்பு இருந்தால் தொடர்ந்து இதை சப்ஸ்கிரைப் செய்து நல்லறம் என்ற சேனலை ஆதரவு செய்யுங்கள். தங்களுடைய கருத்துக்களை பதியுங்கள். லைக் என்ற இந்த பட்டினை அழுத்தி ஆதரவு தெரிவிங்கள் என்ற வேண்டுகோளோடு இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் வணக்கம்.
ஜெய் ஜினேந்திரா.